நீ ஒன்று சார் நீங்கள் எதோ எழுதுறீங்களா சார்? என்ன சார் கொஞ்சம் இப்படி பின்னாடி வந்து எழுதுறேன் கொஞ்சம் எப்படி வந்துடுங்க எங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக எழுதிட்டீங்கன்னா பிரச்சனை. சார் ஃபோன் சார் அண்ணா அப்படியே இருங்க, அப்படியே அந்த பக்கமே இருங்க, அதான் கரெக்டு. இங்கே வந்துடாதீங்க யாரும். ஹலோ வராதீங்க. கொஞ்சம் பின்னாடி வைடா வாங்கலாம். இந்த போர்டோட
ரெண்டு பாட்டில் மூணாவது கொடுத்துருமா ஜூஸ் இன்னைக்கு ட்ரெண்ட் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவருடைய பிறந்தநாள். தளபதி பார்த்தீங்கன்னா 1992 திரைப்படத்தில் முதல் நடித்து 33 வருடங்களாக மக்கள் பணியாற்றி திரையுலகில் வந்துட்டு இருக்கிறாங்க. அரசியல் கட்சி தமிழக வெற்றிகளை ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் ஒரு முதலமைச்சர் இடத்தை பிடிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் மக்களுடைய பேராதுடன் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறாரு. 1993 திருச்சியில் தளபதிக்கு ரசிகர் மன்றம் மூலமாக ஆரம்பித்து இன்னைக்கு 33 ஆண்டுகளாக அவர் பேரில் நலத்திட்டம் செஞ்சுட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டிலே ஒரு நடிகருக்கு ரசிகர் மன்றம் மூலியமாக போஸ்ட் ஓட்டுவாங்க, விழா எடுப்பாங்க. ஆனால் நலத்திட்டங்கள் உதவிகள் செய்கிற ஒரு நடிகர்னு கேட்டிங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். ஆனால் நலத்திட்டங்கள் உதவிகள் செஞ்சுட்டு இருக்க இன்னைக்கு நாங்கள் 93 வருடங்களாக பயணித்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சொல்லி முதலமைச்சராகி மக்கள் பணியாற்றிட்டு இருக்காரு. தளபதி அவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு இரத்த தானம் இங்கே திருச்சியில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த இரத்த தான முகாத்தை தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு மாண்புமிகு ரமேஷ் அவர்கள் துவக்கி வச்சாங்க. இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க எங்கள் கழகத்துடைய பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு என் ஆனந்த் அவர்கள். அவருடைய வழிகாட்டின் படியில் தமிழ்நாட்டில் சிறப்பாக தமிழக வெற்றி கழகம் சிறப்பாக போயிட்டு இருக்கு. இதுக்கு முழு காரணம் பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். அவருடைய இந்த பிறந்த நாளில் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகள் வழங்கிட்டு இருக்கிறோம். தளபதி சொல்லியிருக்கிறாங்க, போஸ்டரோ ஃப்ளெக்ஸுன்னு கட்டி நீங்கள் காசை விரையம் பண்ணாமல் மக்கள் நலத்திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து மக்கள் பணியாற்றிட்டு இருக்க எங்களுடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய திருச்சி மாவட்ட அத்துணை மக்கள் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கு தெரிவிக்கிறோம். வாழ்க தளபதி விஜய் அவர்கள் பல்லாண்டு என கேட்டுக்கொள்ளும். அதோட இன்னொரு பெரிய இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பார்த்தீங்கன்னா அமைச்சர் கலந்து கொள்வாங்க, கலந்து கொண்டுட்டு அந்த விழாவை துவக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் திருச்சியுடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சராக பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள், மாண்புமிகு ரமேஷ் அவர்கள் இந்த இரத்த தானத்தில் அவரே கலந்துட்டு அவரே தளபதியுடைய பிறந்தநாளில் ரத்தம் தானம் பண்ணியிருக்கிறாரு. இது மிகப்பெரிய ஒரு சாதனை. இந்த இரத்த தானம் செய்து தன்னுடைய தளபதிக்கு ஒரு புகழ் சேர்த்த திரு மாண்புமிகு இந்து சமயத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு எங்களுடைய அனைவருடைய சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.